ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல வந்து ஐபிஎல் 18ஓட 8வது மேட்ச ப்ரிவ்யூ பண்ண போறேன். இந்த விளையாடுற 2 டீமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். சென்னையில தான் விளையாட போறா. இந்த ப்ரிவ்யூக்குள்ள போயிடலாம். சென்னையோட ஆரம்பிச்சோம்னா, அவளோட முதல் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரா ஜெயிச்சா. நான் திருப்பியும் சொல்றேன், என்னோட பிளேயிங் 11 படி நான் தேவன் கான்வேயும் ரச்சின் ரவீந்திராவும் 2 பேரையும் விளையாட்டு இருந்திருப்பேன். ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3, ராகுல் திரிபாதி நம்பர் 4. அவ என்ன பண்ணான்னா, தேவன் கான்வே உக்காத்தி வச்சுட்டு ராகுல் திரிபாத்திய இம்பாக்ட் சபா கொண்டு வந்தா. நிறைய பேர் சொல்றா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் ஓப்பனிங் இறங்கியிருந்திருக்கணும்னு சொல்றா. இப்ப தேவன் கான்வே விளையாடிருந்தா ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டர் 3. he batted 3 in this match and அதை பத்தி எனக்கு ஆச்சரியம் இல்லை. பட் இப்ப அவர் ஓப்பனிங் விளையாடிட்டு if one and ருத்ராஜ் and ரச்சின் ரவீந்திரா were dismissed early, நம்ம பார்த்தோம் 50 பந்துல 49 தேவைப்பட்டுருச்சு. They still did not finish off the match as convincingly as they should have done when playing against a team where the spinners to run through you மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கா இல்ல. நான் ப்ரீவியூலயே சொன்னேன், அவ ஸ்லோ ட்ராக்ல விளையாடுறச்சே இப்படிதான் ஆகும். இந்த இந்தியன் பேட்ஸ்மேன் வித் ஃப்ரண்ட் ஃபுட் அண்ட் பேக் ஃபுட் பிளே கிட்ட மிச்சல் சாண்டனால ஈ கேனாட் ஹாவ் தட் மச் சக்சஸ். நம்ம பார்த்தோம், ஒரு ஓவருக்கு 12 ரன் மாதிரி போனதுன்னு நினைக்கிறேன். அந்த புதுசா அந்த பவுலர் வந்து நன்னா போட்டார். பட் they do not have the spin strength to run through you. அதனாலதான் சிஎஸ்கே டிஸ்பைட் நாட் ஃபினிஷிங் திங்ஸ் ஆஃப் கன்வின்சிங்லி இந்த ரச்சின் ரவீந்திரா ருத்ராஜ் கெய்க்வாடும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்ததுனால தே வர் ஓகே இன் தட் மேட்ச். ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் இறங்கியிருந்தா if he was dismissed then you would have seen the fragility of this batting. அதனால தான் நான் திருப்பியும் சொல்றேன், but the greater assurance தேவன் கான்வே ஓப்பனிங் with ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3, ராகுல் திரிபாதி நம்பர் 4, சிவம் துபே 5. அப்புறம் நான் வந்து அன்ஷுல் கம்போஜ் விளையாடணும்னு சொன்னேன். நேத்தன் எல்லிஸை விளையாடினா அவர் வந்து ஒரு 4 ஓவர் போட்டு 38 ரன் கொடுத்தார். அன்ஷுல் கம்போஜ் விளையாடிருந்தா அவர் நியூ பால போட்டிருந்தா அந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் 130 தாண்டி இருந்திருக்காது. இதனால அவர் விளையாடலன்னு தெரியல. அதாவது சிஎஸ்கே தோத்தாலும் அவ 11 மாத்த மாட்டா. ஸோ ஜெயிச்சதுனாலும் மாத்த மாட்டா. பட் ஜெயிக்கிறத பாக்குறது நன்னா இருக்கும். யூ திங்க் தட் யுவர் காம்பினேஷன் இஸ் கோயிங் வெல். இப்ப a team with a better spin bowling attack, a team that has got better batting options on the slow track, ஏன்னா திலக் வர்மா தவிர and maybe ரோஹித் சர்மா if he gets going, வேற யாருமே இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம்ல they do not enjoy batting on the slow track. Then we may see that playing the wrong combination or a combination that does not optimize the output can be a problem. So நான் கண்டிப்பா அவ மாத்த மாட்டா. ஆனா நான் அந்த 2 மாற்றத்தை பண்ணுவேன், தேவன் கான்வே அண்ட் அன்ஷுல் கம்போஜ் இன். அதை தவிர சிஎஸ்கேக்கு there was not much of a problem. இப்ப வந்து அன்ஷுல் கம்போஜ் உள்ள வந்தா சாம் கரன் நியூ பாலோட போட வேண்டாம். இப்ப ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி என்ன நடக்கலாம்னா, போன மேட்ச்லயே முதல் ஓவர் ரோஹித் சர்மா அவுட், அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் ரிக்கர்டன் 2 டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ் கிட்ட சாம் கரன் 2வது ஓவர் போட்டு 13 ரன் கொடுத்தார். 2 பேரும் 50 அடிச்சிருந்திருக்கா. விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். விராட் கோலி வந்து அந்த கான்ஃபிடன்ஸ்ல விளையாடுவார். ஸோ ஒருவேளை அந்த முதல் ஓவர்ல விக்கெட் விழாத சாம் கரன் ரன் கொடுத்ததுனா இட் வில் பி a completely different momentum that you got from the மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். ஸோ அதனாலதான் அன்ஷுல் கம்போஜ விளையாடியே ஆனும். அண்ட் நேத்தன் எல்லிஸ் வந்து கடைசியில இப்ப ஆர்சிபி 11ஐயும் மாத்த மாட்டா. பட் இஃப் யூ போல் நேத்தன் எல்லிஸ் at the end for 4 overs and there's no need to do so. ஜடேஜா வந்து அவரோட 3 ஓவர்ல 21 ரன் தான் கொடுத்தார். அப்பயும் திலக் வர்மா ஒரு சில பவுண்டரி அடிச்சதுனாலதான் அந்த 21 வந்தது. ஸோ எதனால நேத்தன் எல்லிஸ் 4 ஓவர் போட விட்டான்னு எனக்கு புரியல. RCB team that will not change their 11 கடைசியில வந்து if you do not use that one more over a spin and you bowl Nathan Ellis, they can get some runs at the end. போன மேட்ச்ல வந்து நான் சொன்ன மாதிரி when you are at the doorstep to victory you stumbled a bit, அந்த stumble திருப்பி ஆச்சுன்னா then you do not want that இது to happen again. It will open the door to the opponent. அதனாலதான் நான் சொன்ன காம்பினேஷன் தான் விளையாடுவேன். ஆனா வந்து அவ மாத்த மாட்டான். இப்போ ஆர்சிபின்னு பார்த்தோம்னா இப்ப புவனேஸ்வர் குமார் should be fit for this match. போன மேட்ச்ல he wasn't fit. ஸோ நான் என் ப்ரீவியூல சொன்னேன் ரொமாரியோ ஷெப்பர்ட் ahead of டிம் டேவிட் for that matchன்னு சொன்னேன்.
as a general combination. ஆனா அவ வந்து டிம் டேவிட் தான் விளையாடுவான்னு எனக்கு தெரிஞ்சுது. Josh Hazelwood had a nuance to Tushara, but Josh Hazelwood very well the previous match, so they will play, and fair enough. புவனேஸ்வர் குமார் வந்து ரசிக் சலாம்க்கு பதிலா உள்ள வருவார். இப்ப இவா வந்து 3 வழியா போலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்ப இப்ப நான் சொன்னேன் ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட்க்கு இந்த சர்ஃபேஸ்ல பேட்ல படாது, அவரும் ரொமாரியோ ஷெப்பரும் ஒரே ரன் தான் அடிப்பா. ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பவுலிங் ஆப்ஷன், பட் ரொமாரியோ ஷெப்பரும் இங்க பவுலிங் போட போறது கிடையாது. ஸோ ஒருவேளை அப்படி போலாம், இல்லைன்னா இது பண்ணுவாளான்னு தெரியல. பட் Swapnil Singh இருக்கார், he can offer a bit of batting at number 8. அவர் பவர் ஹிட்டர் கிடையாது. ஆனா ரொமாரியோ ஷெப்பர்ட், டிம் டேவிட், unless CSK play Nathan Ellis, they are not going to really have a great time at this venue. அந்த கடைசியில நேத்தன் எல்லிஸ் போட்டா கொஞ்சம் அடிக்கலாம், அதை தவிர வேற எந்த பவுலர் போட்டாலும் I don't think they will be able to hit. Swapnil Singh not a power hitter but can also provide left arm spin. இந்த டீம்ல வந்து ஸ்பின் கொஞ்சம் வீக். ஏன்னா குணால் பாண்டியா வந்து is not someone is going to run through even on this surface. ஒரு சில சமயம் அவர் ரொம்ப வேகமா போட்டும் he may go for அவ்வளோ எக்கானமி ரேட் ஜாஸ்தியா போக மாட்டார். பட் இந்த கான்டெக்ட் ஆஃப் த மேட்ச் நம்ம போன வருஷமும் பார்த்தோம், ஒரு சில மேட்ச் லக்னோ ஹோம் ஸ்டேடியம்லயே அவர் வந்து ரொம்ப வேகமா போட்டுட்டார். he did not use the conditions. I hope he does not do that. லியாம் லிவிங்ஸ்டன் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், லெக் ஸ்பின்னும் போடுவார். அதுக்கப்புறமா ஜேக்கப் பெதலோட ஃபிட்னஸ் தெரியல. இப்போ தேவ்தூத் படிக்கல் போன மேட்ச் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். அந்த ரிலீஸ் ஷாட்ஸ் வந்து ஆன குட் பேட்டிங் பிச் லைக் ஈடன் கார்டன்ஸே அவரால் பண்ண முடியல. At sometimes he tried to, when he got out, he tried to swing the bat, which is not his game. அதாவது 10 பந்துல 10 ரன் அடிச்சார். இஸ் சமன் who gets his runs by playing classical strokes. அவர் சுத்தர பேட்ஸ்மேன் கிடையாது. இங்க வந்து அந்த 50 ரன்க்கு மேல அந்த ஸ்டார்ட் வந்துடணும் சென்னையில. ஸோ தேவ்தூத் படிக்கல் இஸ் சூட்டட் ஃபார் தட் டிமாண்ட்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. வில் கான்ஃபிடன்ஸ் பி ஹை? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஜேக்கப் பெதலும் படிக்கலும் கம்பேர் பண்ணோம்னா 2 பேருமே பெரிய கான்ஃபிடன்ஸ்ல இருக்காளான்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். But Jacob Bedell can also bowl left arm spin. அவர் 2 பேரும் I don't think will be a dissimilar output of runs, but Jacob Bedell can add to your spin. So இந்த மேட்சுக்கு மட்டும் என்ன பண்ணலாம்னா ஸ்வப்னில் சிங்கை உள்ள கொண்டு வந்தா ஜேக்கப் பெதல் நம்ம 3 கொண்டு வரலாம். அவன் என்ன நினைப்பானா படிக்கல பேக் பண்ணணும்னா then another alternative they can go with is you can bring Swapnil Singh in place of Romario Shepherd and only play 3 overseas players. ஸோ வந்து அதான் அவ வந்து ரொமாரியோ ஷெப்பர் அந்த காம்பினேஷன் உழைக்க கூடாதுங்கிறதுனால தே மே நாட் மேக் ஆர் டிம் டேவிட் ஆர் ரொமாரியோ ஷெப்பர் காம்பினேஷன் உழைக்க கூடாதுங்கிறதுனால தே மே நாட் மேக் தோஸ் சேஞ்சஸ். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப குணால் பாண்டியா டஸ் நாட் யூஸ் த கண்டிஷன்ஸ், Suyash Sharma impacts up and you do not have Swapnil Singh in the 11 na, and the CSK team okay they hiccuped slightly in the latter stage of the previous match. Ana with a not as much of a frontline spinners, I do not think you can beat CSK in their home venue. And power play la இந்த ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், யஷ்தியால் விக்கெட் எடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் படும் if they do not go with the spin options. அதுக்கப்புறமாவும் இந்த பேட்டிங்கும் பத்தி சொல்லிடுறேன். போன மேட்ச் எதனால ஓகேயா போச்சுன்னா அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி கிடைச்சிது. அவன் 2 பேரும் அவுட் ஆனா ரஜத் பத்திதார் ஒண்டி தான், வேற லியாம் லிவிங்ஸ்டன் கடைசியில வந்து அடிப்பார். அப்ப கூட அப்பதான் அடிப்பார். ஜிதேஷ் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ் பட் இன்கன்சிஸ்டன்ட். குணால் பாண்டியா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் ரேட்டை விளையாட மாட்டார். கடைசியில இந்த சென்னையில இறங்கினா கொஞ்சம் கஷ்டம் படலாம். ரொமாரியோ ஷெப்பர், டிம் டேவிட்க்கும் இங்க பேட்லேயே படாது. ஸோ ரியலி இந்த டர்னிங் பிச்ல விராட் கோலி someone is going to win the match for you on this surface in his current group னா he is still vital for the chances. அவர் விளையாடிண்டே ஒரு லாங் இன்னிங்ஸா விளையாடிண்டே போர், அப்படிதான் பண்ணணும். என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம்னா இப்ப சாம் கரன் பவர் பிளேல போட்டா ஒரு 2 அடி அடிச்சுட்டு they can get to that 50 something without losing too many wickets. அதுக்கப்புறம் they can nurgle the spinners வந்து கொஞ்சம் திருகி விளையாடிட்டு then you can bank on அந்த ஜிதேஷ் சர்மா மாதிரி someone to hit. ஆனால் ரஜத் பத்திதார் தான் is someone is going to have to அவர் ஒரு பிஸ்க் ஸ்ட்ரைக் ரேட்லையும் விளையாட முடியும் and he can bat for a long period of time. கோலி பத்திதார் ஒத்தரை கூட எடுத்துட்டா இந்த பேட்டிங் I think will struggle on this kind of a surface. அதனால தான் they got to be mindful of that. இப்ப நான் போன வீடியோல பண்ண மாதிரி
நான் எப்படி போவேங்கிற 11 வந்து ஐ வில் ஃபர்ஸ்ட் டூ அ கம்பேரிசன். அதுக்கப்புறம் அவ எப்படி போவாங்கிற 11 வந்து ஐ வில் டூ அ கம்பேரிசன். இப்ப என்னோட 11 பார்த்தோம்னா பவர் பிளேல இங்க 55 ரன் வந்துடணும். சிஎஸ்கேக்கு தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி நம்பர் 4 கம்பேர்ட் வித் ஃபில் சால்ட், விராட் கோலி, ஜேக்கப் பெதல் அண்ட் ரஜத் பத்திதார். இப்ப தேவன் கான்வே அடிக்கிற ஆள் கிடையாது. நான் முன்னாடியும் சொல்லியிருந்திருக்கேன், இந்த மாதிரி பிச்சர்ஸ்ட இஸ் ஸ்ட்ரகிள் டு கீப் த டெம்போ. ரச்சின் ரவீந்திரா ரெண்டுமே பண்ணலாம், கேன் கோ அக்ரெசிவ்லி அண்ட் கேன் டோன் டவுன். ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி விளையாடுன்னு பார்த்தோம் போன மேட்ச். ராகுல் திரிபாதி பவர் கிடையாது, ஆனா அடிக்கிற ஆள். ஹில்சால் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர். விராட் கோலி அந்த கான்ஃபிடன்ஸோட விளையாடுவார். ஜேக்கப் பெதல் ஆர் தேவ்தூத் பரிக்கல், ஐ டோன்ட் நோ வாட் தேர் கோயிங் டு டூ. ரெண்டு பேருமே ஒரு டைம் எடுத்து விளையாடுறவா தான். அந்த பவர் பிளேல அந்த த்ரஸ்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ரஜத் பத்திதார் கேன் கிளாசிக்கலி ஆக்சிலரேட், ஸ்பின்னர்ஸும் அடிப்பார். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் இன் பவர் பிளேன்னு பார்த்தோம்னா நான் போன மேட்ச் மாதிரி ஆர்சிபிக்கு தான் நான் எஜ்ஜு கொடுக்க போறேன். பிகாஸ் எனக்கு ராகுல் திரிபாதி என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. வாட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் இஸ் ஏன்னு தெரியல. Rachin Ravindra, Rutraj Gaikwad played very well the previous match, but because RCB have got Phil Salt, Virat Kohli and Patidar all have confidence நால RCBக்கு நான் அங்கே எஜ் கொடுக்குறேன். நடு ஓவரில் வந்து should not get bogged down when facing the spinners. கடைசி 10 ஓவரில் it will be tougher to score runs. எப்படி அடிக்கணும்னு தெரியணும். Rutraj Gaikwad, Rahul Tripathi, Shivan Dubey, Sam Curran, CSK middle order compared with Jacob Bedell, Rajat Patidar, Liam Livingstone and Jitesh Sharma. CSK or middle order பார்த்தோம்னா after Rutraj Gaikwad, would you still say how much confidence will the players after him have? not தெரியாது, but still you can put your money on them on this slow surface. இப்ப ஆர்சிபிக்கு பார்த்தோம்னா ரஜத் பத்திதார் அத்தோட ஜேக்கப் பெதல் என்ன பண்ண போறோன்னு தெரியாது. ஆஃப்டர் த பவர் பிளே ஆல்சோ இந்த ஃபீல்டு ஸ்ப்ரெட் அவுட், இஸ் நாட் அ பவர் ஹிட்டர். லியம் லிவிங்ஸ்டோன் இந்த மாதிரி பிச்சில் படாது அண்ட் இஸ் நாட் பீன் ஃபார்ம் ஃபார் அ லாங் வே. ஜிதேஷ் சர்மா எக்ஸ்ப்ளோசிவ் பட் ஹி கேன் பி இன்கன்சிஸ்டன்ட். இப்போ ரஜத் பத்திதார் நடு ஓவரில் அவுட் ஆயிட்டர்னா RCB are really going to struggle to maintain the tempo with the kind of players they've got in the money slow surface play. They don't really prefer to bat. Kunal Pandya for pesa strike rate, I think Ikadle is not going to play the big strike rate. Inga rombave kashtam paruvar. Swapnil Singh is a bowling all-rounder. So அந்த நடு ஓவர்ல எடுத்துன்னு போது அந்த கடைசி 10 ஓவர்ல ரன் அடிக்கிறது வந்து CSK have got a big edge there. The finishing kickum பார்த்தோம்னா இப்ப as far as names are concerned, CSK have definitely got the edge. நான் போன மேட்சுக்கு சொன்ன மாதிரி one thing RCB can look to do is இப்போ ஜடேஜா and தோனி are pace hitters. ஜடேஜா வந்து எஸ்பெஷலி இந்த ஸ்லோ சர்ஃபேஸ் தான் ஸ்பின் போட்டால் கொஞ்சம் டைம் எப்பர் பிஃபோர் he can start attacking spin. தோனி இப்போலாம் someone attacks the paces. அதனால இவாளுக்கு இந்த 3 சீமர்ஸ் RCB have got a power play bowlers. If they include Sia Sharma's and impact sub also, they will have a lot of spin bowling options they can use towards the end also to Jadeja and Dhoni. அந்த கேஸ்ல வந்து if that happens ஒரு பெருசா ஒரு எட்ஜ் இருக்கு, எந்த டீமுக்கும் எட்ஜ் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்பின்னர்ஸ்னா சொல்லவே வேண்டாம், CSK பெஸ்ட் ஸ்பின் bowling combination in the league. Striking up front fast bowlersனா Anshul Kamboj and Khalil Ahmed very good combination. But இந்த புவனேஸ்வர் குமார், ஜோஷ் ஹேசரோட கிளாஸ்னால நான் போன மேட்ச்ல அதே எஜ் தான் கொடுத்தேன். அதாவது பவர் பிளே ஹிட்டிங் அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் அப் ஃப்ரண்ட்னா மும்பை அண்ட் RCB in this case. நடு ஓவர்ல CSK have got a big advantage against both those teams and the spin strength also. நால இந்த 2 11 பார்த்தோம்னா CSK have got the edge. இப்ப அவளோட பிளேயிங் 11 படி பார்த்தோம்னா CSK will impact sub in Rahul Tripathi. அது வந்து it will make this lineup weaker without Devan Conway. அந்த பவர் பிளே ஹிட்டிங் மட்டும் கிடையாது, அந்த solidity up front against RCB's new ball bowlersum குறைஞ்சு போலாம். அதுக்கப்புறமா இப்ப RCB will play Tim David ahead of Swapnil Singh, meaning that they will have one less spin bowling option. They will play Devdutt Padikkal as an impact sub. And the spin bowling optionum குறைஞ்சு போலாம், meaning they may not strengthen their batting and they may weaken their bowling also.
சிஎஸ்கே நேத்தன் எலிஸ விளையாடி கடைசியில போட்டா ஒரு டிம் டேவிட் மாதிரி ஆள் வந்து இல் பி ரெடிஷிங் த சான்ஸ் will be the best time for him to score if Nathan Ellis is bowling rather than if the one extra over of spin is used and Anshul Kamboj Nathan Ellisக்கு பதிலா விளையாடுனா will be better combination for சிஎஸ்கே. ஆனா இந்த காம்பினேஷன்ல பார்த்தாலும் சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் அப்படியே தான் இருக்கு. அந்த நடு ஓவர்ல மனு ஓவர் பண்றால் தீபக் ஹூடா பத்தி எனக்கு சந்தேகமா இருக்கு. இஃப் யூ கம்பேரிங் ராகுல் திரிபாதி அண்ட் தீபக் ஹூடா, நான் ராகுல் திரிபாதியோட தான் போவேன். ஆனா தேவன் கான்வே இல்லாத இஃப் யூ பிளேயிங் தேவன் கான்வேக்கு பதில தீபக் ஹூடான்னா அது ரொம்பவே ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆர்சிபிக்கு பெருசா ஸ்பின் ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனா மும்பைக்கும் ஸ்பின் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்பையும் அவுட் அடிக்க பார்த்துட்டு அவுட் ஆகிட்டு வந்து சேசிங் அ பிக் ஸ்கோர். ஸோ அவர் விளையாடுறதுல ஐ எம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்டு ஆர்சிபி கேன் யூஸ் தட் டு தேர் அட்வான்டேஜ். இருந்தாலும் ஆர்சிபி how they will manage against the spinners if one of Patidar and Kohli are dismissed will be a dictating factor எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன் வே ஆர்சிபி கேன் லுக் டு வின் த மேட்ச்னா ஒருவேளை புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், வெஸ்தியால் நான் சொன்ன மாதிரி தேவன் கான்வே விளையாடாத ரச்சின் ரவீந்திராவோ ருத்ராஜ் கேக்வாட் ஒருத்தர் அவுட் ஆனா சிஎஸ்கே கஷ்டப்படும். ஏன்னா தென் தேர் பி ஹியூஜ் ப்ரெஷர் அந்த அதர் பர்சன். வேற யாருமே ஒரு கன்வின்சிங் ஆளா எனக்கு தெரியல. ஏன்னா நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி மேட்ச் தே ஷுட் ஹவ் கான்டட் டு வினிங் அண்ட் yet they still managed to slightly stumble over the லைன்னா கண்டிப்பா ஆர்சிபி பவர் பிளேல விக்கெட் எடுத்தா தே வில் பி ஃபேன்சிங் தர் சான்சஸ். அப்படி இருந்தாலும் அவ எப்படி ஸ்பின்னர்ஸ் வச்சு சமாளிக்க போறான்னு பார்க்கணும். ஒருவேளை ரெண்டாவது இன்னிங்ஸ் டியூ வந்து இஃப் இட்ஸ் அ கேஸ் வேர் ஆர்சிபி ஹேவ் டு சேஸ், ரெண்டாவது இன்னிங்ஸ் டியூ வந்தா இட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஆர்சிபி. பவர் பிளேல முதல் இன்னிங்ஸ் விக்கெட் எடுத்தா வில் சி ஹவ் தே கோ. ஆனாலும் இப்போதைக்கு இந்த ஸ்லோ ட்ராக்ஸ்ட ஐ வில் ஸ்டில் சே மேபி தேவ் காட் more spinning options than Mumbai. ஆனாலும் இந்த பேட்டிங் லைனப்பையும் பார்த்தோம்னா அங்க திலக் வர்மா உண்டி, இங்கே வந்து Patidar and Kohli can look to play long innings but can he dictate terms? No. அதனால தான் I don't think RCB are really proficient at playing in the slow trackனால சென்னை சூப்பர் கிங்ஸ் will win 2-2 நான் நினைக்கிறேன். ஆனா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்கள் தான் மை ஒப்பீனியன் பார்ட்ஸ்.